ஷேர் மார்க்கெட்டுக்கு நீங்க புதுசுனா பெஸ்ட் ஷேர் புரோக்கரை சூஸ் பண்றதுல உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா நான் பர்சனலா ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட்க்கு யூஸ் பண்றேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரத்தன் டாடா இன்வெஸ்ட் பண்ணிருக்க அப்ஸ்டாக் ஷேர் புரோக்கரோட ஃப்ரீ டிமேட் அக்கவுண்ட் லிங்க்கும் ஜெரோதா ஸ்டாக் புரோக்கரோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க சைன் அப் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான போர்ட்ஃபோலியோ ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோஸ் இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் நான் சொன்ன மாதிரி ஒரு அசட் டைப்ஸ்லையும் இவ்வளோ பெர்சன்டேஜ் அலோகேட் பண்ணுங்கிற மாதிரி நான் ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த மாதிரி நான் கோல்டில் சொல்ல போகிறது இல்லை. கோல்டை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் எல்லாமே எல்லாருக்கும் தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் வந்து இத்தனை பெர்சன்டேஜ் அலோகேட் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா நான் சொல்ல போகிற டைப்ஸில் ஒரு சில டைப்ஸ் மட்டும் உங்களுக்கு இருந்தாலே போதும். ஸோ கிளாரிட்டியாக ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். 6 விதத்தில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு காயினில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டு ஆர்னமெண்ட்ஸாக வாங்கிக்கலாம், கோல்டு சிட்ஸ் போடலாம், டிஜிட்டலாக கோல்டை வாங்கிக்கலாம், கோல்டு ETF ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபார்மேட்லையும் வாங்கிக்கலாம். தென் RBI விட்ற சாவரன் கோல்டு பாண்டாவும் வாங்கிக்கலாம். ஸோ 6 டைப்ஸ் இருக்கு. நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லாத்தோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்றேன். ஸோ அதை வச்சுட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு காயினை பார்த்துடலாம். கோல்டு காயின்ல இருக்க ஒரே அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா வேஸ்டேஜ் சார்ஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் இல்ல. ஜுவல் ஃபார்மேட்ல வாங்கும்போது வேஸ்டேஜ் இருக்கும், மேக்கிங் சார்ஜஸ் தான் இருக்கும். ஆனா கோல்டு காயினா வாங்கும்போது வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் போட மாட்டாங்க. கோல்டு காயினை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அட்வான்டேஜா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா GST சார்ஜ் 3% வரைக்கும் இப்போதைக்கு இருக்கு. ஃபியூச்சர்ல எப்படி மாறும்னு தெரியல. தென் பார்த்தீங்கன்னா கோல்டு லோன் நம்ம வந்து நிறைய பேர் எடுப்போம். அந்த மாதிரி கோல்டு லோன் எடுக்கிறதுக்கு இந்த காயின்ஸை யூஸ் பண்ண முடியாது. நீங்க ஆர்னமெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க, அது கூட சேர்த்து இந்த காயினையும் வச்சிருக்கீங்கன்னா கோல்டு லோனுக்கு சம் கேஸில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. வெறும் கோல்டு காயினை மட்டும் வச்சு கோல்டு லோன் எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் 20%. நீங்க டாக்ஸ் கட்டுற ஆளா இருந்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு மேல வச்சு விற்கிறீங்க கோல்டை, நீங்க ப்ராஃபிட்ல வச்சு விற்கிறீங்கன்னு வச்சுக்கோமே கோல்டு காயினை, 20% டாக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட் டேர்ம்ல நம்ம விற்கும் போது நம்மளோட டாக்ஸ் லேபுக்கு தகுந்த மாதிரி டாக்ஸ் பிடிக்க வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி டாக்ஸஸ்னா இருக்கு நிறைய, அதெல்லாம் தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கோல்டு காயின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தென் கோல்டு ஆர்னமெண்ட்ங்கும் போது இதுல இருக்க ஒரே அட்வான்டேஜ் என்ன கேட்டீங்கன்னா அந்த ஆர்னமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம கோல்டு லோன் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் தான் அட்வான்டேஜ் தவிர கோல்டு ஆர்னமெண்ட்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. நிறைய பேர் நம்ம காலகாலமா பண்ற மிஸ்டேக் என்னன்னா தங்க நகையா போய் வாங்கி வைக்கிறேன், பிள்ளைங்களுக்கு வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு வாங்கி வைக்கிறீங்க, ஓகே, ஒரு சில ஐட்டங்கள் வாங்கி வச்சா சரி அவங்க போட்டுக்கிற மாதிரி. அதை நான் லாங் டேர்முக்கு வாங்கி வைக்கிறேன், மேரேஜ் அப்போ 20-25 இயர்ஸ் அந்த ரேஞ்சில் மேரேஜுக்கு நான் இப்பவே சேர்க்கிறேங்கிற மாதிரி சின்ன வயசுல செதுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்க வாங்குற டிசைனும் 25 வருஷம் கழிச்சு ஒரு டிசைனும் வேற மாதிரி இருக்கும். ஸோ அது அவங்களுக்கே பிடிக்காது. அப்புறம் மாற்றணும்பாங்க, எக்ஸ்சேஞ்சில் வந்து பாதி பிரைஸ் போயிடும். இந்த மாதிரினா பல குளறுபடிகள் இருக்கு கோல்டு ஆர்னமெண்ட்ஸுங்கும் போது. ஸோ கோல்டு ஆர்னமெண்ட்ஸுங்கும் போது பார்த்து பக்குவமா வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆடம்பர பர்பஸ்க்காக வாங்குறதா இருந்தால் மட்டும் கோல்டு வாங்குங்க, ஆர்னமெண்ட்ஸாக வாங்குங்க. இல்ல நான் கோல்டு ஆர்னமெண்ட்ஸா வாங்குறது ஆடம்பரத்துக்கும் தேவை, அதே சமயம் எனக்கு வந்து இன்கேஸ் எமர்ஜென்சினா கோல்டு லோன் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் வாங்குங்க. இதோட அட்வான்டேஜ் கோல்டு லோன் மட்டும் தான். டிஸ்அட்வான்டேஜ் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உங்களுக்கு கிளாரிட்டியா புரிஞ்சிடும் ஏன் சொல்றேன்னு. GST சார்ஜ் இருக்கும், வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜ் பிடிப்பாங்க, ஒவ்வொரு ஜுவல்லரி ஷாப்புக்கு தகுந்த மாதிரி மாறும். தென் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டாக்ஸும் இதுல இருக்கு. 3 இயர்ஸ் கீழேனா டாக்ஸ்ல அப்படி வரும், 3 இயர்ஸ்க்கு மேலாம் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இருக்கு. தென் நீங்க வச்சிருக்க பழைய நகையை நீங்க ஒரு ஜுவல்லரி ஷாப்ல கொடுத்து மாத்துறீங்கன்னா 916 நகையாவே இருந்தா கூட சின்ன அமௌண்ட் வந்து பிரைஸ் ரெடியூஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கோல்டு ஆரம்பட்டா வாங்கும் போது இவ்வளோ டிராபேக்ஸ் இருக்கு. தென் கோல்டு சிட்ஸ் நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க நகை வாங்கும் போதே அங்க வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு சிட்டு போடுங்க, நிறைய அட்வான்டேஜ் இருக்கு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீங்க ஆர்னமெண்டா கண்டிப்பா வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா மட்டும் இந்த கோல்டு சிட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல அவங்க சொல்ற மெயினான அட்வான்டேஜ் என்ன கேட்டீங்கன்னா 11 மந்த்துக்கு அப்புறமோ இல்லை 2 இயர்ஸோ நீங்க சிட் போட்டீங்கன்னா மாசம் நீங்க வந்து அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு 5000 1000 அந்த மாதிரி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ 11 மந்த்ஸோ இல்லை 2 இயர்ஸோ நீங்க கட்டியிருப்பீங்க. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு அமௌண்ட் சேர்ந்துருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான கோல்டு வாங்கிக்கலாம். அப்படி வாங்குறப்ப வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜ் இல்லைன்னு சொல்லுவாங்க. கிளாரிட்டியா கேட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சொல்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் கிளாரிட்டியா கேட்டுட்டு பண்ணுங்க. ஏன்னா இதுல உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெகுலேஷன்ஸே கிடையாது, ப்ராப்பரான ரெகுலேஷன்ஸ் கிடையாது. தென் அவங்க கிட்ட நம்ம கட்டிருக்க பணத்துக்கு தங்க நகையா மட்டுமோ இல்ல வந்து காயினா அந்த மாதிரி தான் வாங்க முடியுமே தவிர பணத்தை வந்து திரும்பி வாங்க முடியாது. இன்னொரு டிராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கடையில நீங்க 3 மாசம் தொடர்ச்சியா கட்டிட்டு வரீங்க, அப்ப ஏதோ கேள்விப்படுறீங்க அந்த கடையில் நகையெல்லாம் நல்லா இருக்காது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க போய் பணத்தை கட்டினா கொடுக்க மாட்டாங்க. அந்த 3 மாசம் கட்டியிருப்பீங்கல்ல அந்த இதுக்கான நகையை மட்டும் வாங்கிட்டு நீங்க வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கேட்டீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்க ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ மேரேஜ் பண்ணுவாங்க, அதுக்கு நீங்க வந்து ஒரு கிஃப்ட் பண்ற மாதிரி இருக்கும்ல. இப்போ இன்கேஸ் வந்து மோதிரம் போடுவாங்க, ஜுவல்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல நம்ம ரிலேஷன்ஸ்க்குலாம் மேரேஜ் நடந்துச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு கண்டிப்பா நீங்க நகையா வாங்க தான் போறீங்க. அப்படிங்கிற பட்சத்துல நல்ல ட்ரஸ்டபுளான ஜுவல்லரி ஷாப், உங்க ஊர்லயே நல்ல ட்ரஸ்டபுளான ஜுவல்லரி ஷாப் அப்படிங்கிற பட்சத்துல வேணா இந்த வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜ் இல்லாம வாங்குற அட்வான்டேஜை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஆர்னமெண்டா வாங்குறதா மட்டும் அட்வான்டேஜா பயன்படுத்திக்கிங்க, வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜ் இல்லாம. அதுவும் கிஃப்ட் பண்ற மாதிரி இருக்கப்ப
அப்படின்றப்ப இது நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஓகே, தென் கோல்டை வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்லையும் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி ஆப்ஸ் மூலிமா சில கம்பெனிஸ் வந்து டிஜிட்டலாக கோல்டு வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்குறாங்க. அதில் முக்கியமான கம்பெனி பார்த்தீங்கன்னா எம்எம்டிசிங்கிற கம்பெனி, இன்னும் 2 கம்பெனிஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க மூலிமா நம்ம டிஜிட்டலாக கோல்டை வாங்கிக்கலாம். இதில் உள்ள பெரிய அட்வான்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 100 ரூபா அந்த ரேட்டுக்கே நம்ம வாங்கலாம். கடையிலலாம் போய் நம்ம 100 ரூபாய்க்குனா கோல்டு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. மினிமம் 1 கிராமே 6000 அந்த ரேஞ்சில் இப்போ இருக்கு. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த எம்எம்டிசிங்கிற கம்பெனி வந்து எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி, அந்த பணத்துக்கு ஏற்ற கோல்டை வந்து அவங்களே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க வாங்கி. இதுல வந்து வேஸ்டேஜ் சார்ஜ், மேக்கிங் சார்ஜ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டிஜிட்டல் ஃபார்மேட்ல நீங்க வச்சிருக்கிறதுனால வேஸ்டேஜ் சார்ஜ், மேக்கிங் சார்ஜ்னா கிடையாது. தென் ஸ்டோரேஜ் அண்ட் செக்யூரிட்டி ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஸ்டோர் பண்றதுக்கும் இல்ல வந்து திருட்டு போயிருமோங்கிற பயமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இதுல கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், டிஜிட்டல் ஃபார்மேட்ல இருக்கும்போது. தென் டிஸ்அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஸ்டி இருக்கும். தென் ஸ்டோரேஜ், செக்யூரிட்டி அண்ட் அதர் ஹிடன் சார்ஜஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டோரேஜ் அண்ட் செக்யூரிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்எம்டிசி மாதிரி கம்பெனிஸ் வந்து சில சார்ஜஸ் போடுவாங்க. தென் ஹிடனான சார்ஜஸும் இருக்கும். இதெல்லாம் பார்த்து பக்குவமாக வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டிஜிட்டலாக தான் கோல்டை வாங்க போறீங்கும் போது டிஜிட்டல் கோல்டு ஆப்ஷன் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்காது. ஸோ அதுக்கு நீங்கள் சாவரன் கோல்டு பாண்டை ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த சாவரன் கோல்டு பாண்டுங்கிறது பேக்டு பை ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா விடுற பாண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வேஸ்டேஜ் சார்ஜ், மேக்கிங் சார்ஜ்லாம் கிடையாது, ஸ்டோரேஜ் செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. தென் பார்த்தீங்கன்னா இந்த பாண்டு வந்து 8 இயர்ஸ் மெச்சூரிட்டி பீரியட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 8 இயர்ஸ்க்கு அப்புறம் மெச்சூரிட்டிலாம் விற்கிறோம்னா கம்ப்ளீட்லி டாக்ஸ் ஃப்ரீ, எந்த விதமான டாக்ஸும் கட்ட வேண்டியதில்லை 8 வருஷம் கழிச்சு விற்றோம்னா. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா முக்கியமான அட்வான்டேஜ் என்ன கேட்டீங்கன்னா, வருஷத்துக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி ஆப்ஷனை எங்கேயும் பார்த்துருக்க மாட்டோம். 6 மந்த்துக்கு ஒரு வாட்டி 1.5%, வருஷத்துக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட் டைரக்டா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணி விட்டுருவாங்க. இந்த சாவரன் கோல்டு பாண்டை ஆஃப்லைனாவும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும், ஆன்லைன்லயும் வாங்கிக்க முடியும். ஆன்லைன் மூலமா வாங்குறதுக்கு பாத்தீங்கன்னா 50 ரூபா டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிராமுக்கு 50 ரூபா டிஸ்கவுண்ட்ங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இதுல மினிமம் 1 கிராம் தான் வாங்க முடியும். டிஜிட்டல் கோல்ட்ல நம்ம வந்து 100 ரூபாய்க்கு கூட வாங்கலாம். ஆனா சாவரன் கோல்டு பாண்டை மினிமம் 1 கிராம் தான் வாங்க முடியும். சார் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். இருந்தாலும் 50 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, 2.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. 8 இயர்ஸ் வச்சிருந்தோம்னா டாக்ஸும் கிடையாது. தென் ஸ்டோரேஜ் செக்யூரிட்டி பிரச்சனை இல்ல, வேஸ்டேஜ் சார்ஜ் இல்ல. நம்ம டிஜிட்டல் கோல்டு பார்த்தோம் பாத்தீங்களா லாஸ்ட் ஸ்லைட்ல, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்எம்டிசி மாதிரி கம்பெனி நம்ம எவ்வளவு காசு கொடுக்குறோமோ அதுக்கு ஏத்த கோல்டை இவங்க பிசிக்கலா உண்மையிலே வாங்கி வச்சிருப்பாங்க. ஆல்சோ நம்ம பிசிக்கலா வேணும்னு நினைச்சா கூட நம்ம ஆர்டர் கொடுத்தோம்னா அவங்க வந்து அந்த பிசிக்கல் கோல்டை நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க. நீங்க வந்து பிசிக்கலாவும் உங்கள்ட்ட கிளைம் பண்ணிக்கலாங்கிறது தெரிஞ்சுங்க. பட் சாவரன் கோல்டு பாண்டுங்கிறது கம்ப்ளீட்லி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும் தான் இது விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கம்ப்ளீட்லி பேப்பர் ஃபார்மேட்ல தான் இருக்குமே தவிர இது ஒரிஜினல் கோல்டுங்கிற மாதிரி கான்செப்ட்ல வராது. நம்ம பிசிக்கலானா வாங்க முடியாது. ஓகே, பட் இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கங்க. முதல்ல சாவரன் கோல்டு பாண்டை நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பேங்க் மூலியமாவோ இல்ல நம்ம டிமார்ட் ஃபார்மேட்ல நம்மளோட புரோக்கர், ஷேர் புரோக்கர்ஸ் மூலியமாவே நம்ம வந்து டிமார்ட் ஃபார்மேட்ல வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்ஸ்டாக்ஸ், ஜீரோதா, ஏஞ்சல் ஒன் இந்த மாதிரி புரோக்கர்ஸ் மூலியமா கூட நம்ம வாங்கிக்கலாம். பிசிக்கலா ஆஃப்லைன் ஃபார்மேட்ல வாங்குனீங்கன்னா பேப்பர் ஃபார்மேட்லாம் இருக்கும். இதே ஆன்லைன்ல டிமார்ட் ஃபார்மேட்ல வாங்கும்போது இன்கேஸ் லிஸ்ட் ஆனிச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து செகண்டரி மார்க்கெட்ல நம்ம ஷேர்ஸ் எப்படி விற்கிறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி கூட வித்துக்கலாம். 8 இயர்ஸ் லாக்இன் பீரியட் இருந்தாலும் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள விற்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து ஓப்பன் மார்க்கெட்ல கூட நம்ம வித்துக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம ஆன்லைன்ல வாங்கும்போது இந்த மாதிரி அட்வான்டேஜ் தான் இருக்கு. சாவரன் கோல்டு பாண்டை பொறுத்த வரைக்கும் மந்த்லியோ குவார்டர்லியோ ஆர்பிஐ வந்து வாங்குறதுக்கான டைம் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஐபிஓ அப்ளை பண்றோம்ல அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 5 டேஸ் 3 டேஸ்ங்கிற மாதிரி அப்ளை பண்றதுக்கான டைம் கொடுப்பாங்க. அப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கான ஆர்டர் கொடுக்கணும். எத்தனை கிராம் வாங்குறோமோ அதுக்கான அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. மினிமம் 1 கிராம்ல இருந்து 4 kg வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவல் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுல உள்ள டிஸ்அட்வான்டேஜ் கேட்டீங்கன்னா, நீங்க இன்னைக்கு வாங்கிட்டீங்க கோல்டு பாண்டை, 8 இயர்ஸ்க்கு அப்புறம் மெச்சூர் ஆகுறப்ப என்ன பிரைஸ் இருக்கோ அந்த பிரைஸை தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. 8 இயர்ஸ்க்கு அப்புறம் தங்கத்தோட விலை ஏறி இருந்தா உங்களுக்கு நல்ல லாபத்தோட வெளில எடுப்பீங்க. போட்ட முதலீடு பிளஸ் லாபத்தோட வெளில எடுப்பீங்க. 8 இயர்ஸ்க்கு அப்புறம் தங்கத்தோட விலை கம்மியா இருந்துச்சுன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். கேபிட்டல் ரிஸ்க் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பட் இந்த மாதிரினா கேபிட்டல் ரிஸ்க் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்தியன் கவர்மெண்ட் 8 இயர்ஸ்ங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஏன்னா கோல்டோட பிரைஸ் உங்களுக்கே தெரியும், மேலேயும் கீழே கண்ணாப்பணம் ஏறி ஏறி இறங்கும். ஸோ 8 இயர்ஸ்ங்கிற மாதிரி லாங் பீரியட் கொடுக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாது. இன்வெஸ்டருக்கு அட்வான்டேஜ் தான் நிறைய இதில் இருக்கணுங்கிறதுனால தான் 8 இயர்ஸ்ங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஏன் இவ்வளவு 8 வருஷம் இருக்குங்கிற மாதிரி கூட நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அது காரணம் இதுதான், ஏன்னா கேபிட்டல் ரிஸ்க் இருக்கு. மோஸ்ட்லி இது வரைக்கும் நம்ம ஹிஸ்டரியில வந்து கோல்டோட விலை ஒரு 8 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரிலாம் தாண்டி போகும்போது கோல்டோட விலை வந்து ஏறிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கு. இறங்கிட்டு இருக்கிற மாதிரி இந்தியன் கண்டிஷன் இது வரைக்கும் இல்ல. இது வரைக்கும் சிக்கல் இல்லாம போயிட்டு இருக்கு. கேபிட்டல் ரிஸ்க் 8 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்குங்கிறது மட்டும் தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த அட்வான்டேஜ் இவ்வளவு அட்வான்டேஜ் இருந்தாலும் எனக்கு அந்த மாதிரி ரிஸ்கான வேணாம்னு நினைக்கிறவங்க கோல்டு ETF-ஆவோ இல்லை கோல்டு மியூச்சுவல் ஃபண்டாவோ வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட அட்வான்டேஜை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹை சேஃப்டி, ஏன்னா இது ரெகுலேட்டட் பை செபி கண்ட்ரோல் இருக்கிறதுனால
ETF ஆவோ மியூச்சுவல் ஃபண்டாவோ வாங்குறது வந்து சேஃப்டியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நோ வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ், ஸ்டோரேஜ் அண்ட் செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் நம்ம இதுல இல்ல. தென் இதுல இருக்க மெயினான அட்வான்டேஜ் கேட்டீங்கன்னா ETF ஃபார்மட்ல ஷேர் மாதிரி நம்ம வாங்குறப்ப கோல்டு we can easily buy and sell anytime during market hours. மார்க்கெட் ஓபனா இருக்க டயத்துல வந்து எப்ப வேணாலும் நம்ம நினைச்ச பிரைஸ் வித்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தென் பாத்தீங்கன்னா ETF மூலமா நம்ம இத வாங்கும்போது ட்ரேடிங் கூட பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாங்கிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு நல்ல பிரைஸ் ஏறும்போது வித்துக்கலாம், இல்ல இன்ட்ராடே கூட பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் 10 ரூபாய் கூட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கோல்டு கேஸ்ங்கிற மாதிரி ஜெரோதா விட்டுருக்காங்க, அதோட மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் வேல்யூ 10 ரூபாய் தான். கோல்டு பீஸ்ங்கிறது காலகாலமா நிப்பான் இந்தியா விட்டுருக்க கோல்டு பீஸ்ங்கிறது ஃபேமஸ் ஆனது. சோ அது 50 ரூபாய் ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 10 ரூபாய் சின்னது 50 ரூபாய் பெருசுங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிராதீங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி விட்டுருக்க பிரைஸ் தானே தவிர மேல ஏறதும் கீழே இறங்குறதும் 10 ரூபாய் எதை பொறுத்துனா ஒரிஜினல் கோல்டு பிரைஸை பொறுத்து தான். அதே மாதிரி இந்த 50 ரூபாய் மேல ஏறதா இருக்கட்டும் கீழே இறங்குறதா இருக்கட்டும் கோல்டு பிரைஸை வச்சு தானே தவிர இது 10 ரூபாங்கிறது சீப்பா கிடைக்குது இல்ல சின்ன பிரைஸ் 50 ரூபாங்கிறது பெரிய அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிராதீங்க. கம்மியான பிரைஸ்ல ஒரு யூனிட் வாங்கணும்னா நீங்க ஜெரோதாவோட கோல்டு கேஸ் வாங்கிக்கலாம், இல்ல 50 ரூபாய் ஒரு யூனிட் இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கோல்டு பீஸ் வாங்கிக்கலாம். ஓகே, இதுல டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, டிஸ்அட்வான்டேஜ்ங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ்ல நம்ம எல்லா விதத்திலையும் நம்ம வந்து டாக்ஸ் கட்டிட்டு தான் வரோம் கரெக்டா. கோல்டு காயின் ஆனாலும் சரி ஆர்னமெண்ட் ஆனாலும் சரி அதே மாதிரி தான் இதுலயும் கட்ட போறோம். தென் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது மைனர் பர்சன்டேஜ் வந்து பிடிப்பாங்க. ETF மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம பார்த்திருக்கப்ப சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ETF ஃபார்மேட்ல ஸ்டாக்ஸ் மாதிரி வாங்கும்போது brokerage சார்ஜ் பிடிப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இல்லை, ஏன்னா எல்லா ஸ்லைட்லயுமே இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜா பார்த்திருக்கோம். டாக்ஸ் சார்ஜஸ்லாம் டிஸ்அட்வான்டேஜா பார்த்திருக்கோம். ஸோ உங்களுக்கு கிளாரிட்டியா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ITSக்கு அப்புறம் கேபிட்டல் ரிஸ்க் இருந்தா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சுன்னா நீங்க ETF ஃபார்மேட்லயோ இல்ல கோல்டு மியூச்சுவல் ஃபண்டாவோ வாங்கிக்கலாம். நினைச்ச நேரத்துக்கு வித்துக்கலாம், லாக்இன் பீரியட் கிடையாது, எப்ப வேணாலும் வாங்கி எப்ப வேணாலும் வித்துக்கலாம். இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு. இந்த ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸா நீங்க பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கங்க, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க முடிவெடுங்க. தென் ஆர்னமெண்டா வாங்குறது தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டா நான் கன்சிடர் பண்ணாதீங்க. இதுல நான் 6 ஆப்ஷன்ல இது ஒரு ஆப்ஷனா ஆர்னமெண்ட்டை கொடுத்துருக்கேன், ஆனா அது வந்து உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கேன் தவிர பட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனே கிடையாது. ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளாரிட்டியா நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தர் வீடியோஸ்னா எப்படி வரப்போகுதுன்னா ஷேர் மார்க்கெட்டோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம், தென் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். டெப்தான விஷயத்தான் இனிமே போக போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.